நேயர்களே, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, திமுகவுல பெண் நிறுவனம் திரு ஸ்டாலினுடைய மருமகனாக இருந்த சபரீசனுடைய தலைமையில் திமுகவுக்கு பல்வேறு வெற்றி வாய்ப்புகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் இந்த பெண் நிறுவனம் இருந்தது. இந்த பெண் நிறுவனம் நேற்று அவசரமாக அதை மூடியிருக்கிறார்கள். இனி அது செயல்பாட்டில் இல்லை. காரணம் திமுகவுடைய தோல்வி ஒரு காரணமா, இதனுடைய பின்னணி தகவல்கள் என்ன அப்படிங்கிறத நாம இப்ப இந்த செய்தியில கண்டிப்பாக பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முறை பிரசாந்த் கிஷோர் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அவங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று 2021 வெற்றி பெற்றார்கள். இந்த முறை PK அவர்களுக்கு வேலை செய்யவில்லை. அவர்களோடு பணித்த ஏராளமானவர்கள். இந்த முறை இந்த பெண் நிர்வாகம் அதை கையில் எடுத்தது. ஏன்னா PKயும் கூட ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக மாறி இருக்கிறார். இந்த பெண் நிர்வாகம் இவர்களை கையில் எடுத்த பிறகு இவர்கள் ஸ்ட்ராட்டஜிக் ஈவென்ட்ஸ், அதாவது திட்டமிடுதல் அடிப்படையில உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு திட்டமிடுதல் அடிப்படையில தமிழ்நாட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியில் ஓர் அணியில் தமிழ்நாடு, என் ஓட்டு சாவடி, வெற்றி சாவடி என்றெல்லாம் பல ஸ்லோகனை அவர் ரைஸ் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபார்மேஷன், இந்த ஆர்கனைசேஷன் சபரீசன், மணிகண்டன் மற்றும் சேகர் இவர்களால தான். சபரீசன் தான் ஃபவுண்டர் இந்த ஆர்கனைசேஷன். இயக்குநர்களாக 2 பேரும் இருந்தார்கள், திரு சேகரும் திரு திரு மணிகண்டன். இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நீங்க சொல்ல போனா எல்லா இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடத்தில் நேரடியாக அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய அளவிற்கும் திமுகவுக்கு எல்லையற்ற ஒரு மாப்பிள்ளை நிர்வாகமாகவும் அது இருந்தது. ஏன்னா ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை ஸ்டாலினை திருமணம் செய்தவர் தான் திரு நம்ம சபரீசன். இப்ப அவருடைய நிறுவனம் என்பதை மாப்பிள்ளைக்கு எல்லா இடங்களிலும் நல்ல ஒரு மரியாதை இருக்கத்தான் செய்யும். அந்த அடிப்படையில அவர் தனது இந்த விஷயத்தை எல்லாவற்றையும் முன்னெடுத்தார். கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் ஒரு ரிப்போர்ட்டா அவர்கள் கொடுத்தார்கள். அதே போன்று யாரெல்லாம் சரியாக பணி செய்யவில்லையோ அவர்களை மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். புதிய நிர்வாகிகளை நியமிக்க தொடங்கினார்கள். பல விவகாரங்கள் உள்துறை என்று சொன்னால் காவல்துறை மூலமாக தலைமைக்கு தெரியாமலும் கூட அவர்கள் பார்த்து கொண்டார்கள் என்றும் தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. சரி, இப்போ இதை கலைப்பதற்கான நோக்கம் என்ன? ஒரே நோக்கம்தான், திமுகவுடைய தோல்வி. திமுகவுடைய தோல்வி என்று சொன்னால் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, 95% என்னென்ன வேட்பாளர்கள் எல்லாம் நீங்க நிறுத்துங்க. மொத்த வேட்பாளர்கள்ல 95% அல்ல, இவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணார்கள். இவர்கள் ஒரு 50 வேட்பாளர்களை ரெக்கமெண்ட் பண்ணா அந்த 50 வேட்பாளர்கள 45 பேர் தோத்து போயிட்டாங்க. 100 வேட்பாளர்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணா 95 பேர் தோத்து போயிட்டாங்க. இப்படி இவர்கள் ரெக்கமெண்டேஷன் செய்த பெண் நிறுவனத்தின் மூலம் ஒரு வேட்பாளர் இருக்கார். அவருடைய கல்வி தகுதி, அவருடைய இளம் ஆற்றல், அவருடைய நல்ல தன்மை, அவருடைய சாதிய பின்பலம், மத பின்பலம், அவருக்கு சர்வ சமூக பின்பலம், பேச்சாற்றல், எழுத்தாற்றல், இப்படியெல்லாம் ஒவ்வொருவரையும் குறித்து இவருக்கு இந்த தொகுதியை கொடுங்க, இவருக்கு இந்த தொகுதியை கொடுங்க அப்படின்னு ஒரு ஃபைல் ரிப்போர்ட் அவங்க ஃபைனலா சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டை கூட அடிப்படையில் திமுக தலைமை அண்ணா அறிவாலயத்தில் தேர்வு குழு அதை முழுமையாக அலசி ஆராய்ந்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த வேட்பாளர்களும் கூட, அதாவது பெண் நிறுவனம் தேர்ந்தெடுத்த, பெண் நிறுவனத்தால் பரிந்துரைக்கப்பட்ட, உங்களுக்கு சொல்வது என்றால்
கிட்டத்தட்ட 95% வேட்பாளர்கள் தோல்வியை தழுவினார்கள் என்பது அவர்களுக்கு நல்ல செய்தி அல்ல. பெருத்த ஏமாற்றத்தை அளித்தது, பெரிய ஏமாற்றத்தை அளித்தது. இது இப்பொழுது அந்த நிறுவனத்தை கலைப்பதற்கான ஒரு காரணம். இரண்டாவது காரணம், பெண் நிர்வாக அதிகாரிகள் உளவுத்துறை போலீஸ் காவல் அதிகாரிகளோடு ஒரு தொகுதியில பெண் நிறுவனம் ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணார் என்பதை அவரை பத்தி உளவு இன்டெலிஜென்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது இந்த நிறுவனம் அதுல தலையிட்டு அவருக்கு பாசிட்டிவா கொடுக்க சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் த மேனிபுலேஷன். அரச பதவிகளை இவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக மேனிபுலேட் செய்திருக்கிறார்கள். இது இப்பொழுது திமுக வட்டாரத்துல பெரிய கொதியை ஏற்படுத்தி இருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக திமுக நிர்வாகத்தில் பணம் வாங்கி கொண்டு அறிக்கை மாற்றுவதாக எழுந்த புகாரில் திமுக எம்எல்ஏவின் மருமகனான இவர் சிக்கியதாகவும் கூட தற்போது தமிழ்நாட்டில் பிரபலமான நாளேடு தன் செய்தியை தெரிவிக்கிறது. சொல்ல முடியாத, உங்களுக்கு பணம் ஒருவனுக்கு கையிலே கிடைக்க கிடைக்க அவன் பணத்தை சுருக்கம் போதும் என்று நினைக்க மாட்டான். ஒரு வேட்பாளர்கிட்ட 10 கோடி வாங்குறான்னு வைங்களேன், பெரிய பெரிய வேட்பாளர்கிட்ட ஒரு 20 வேட்பாளர்னா தான் 200 கோடி ஆச்சு இல்லையா? அப்படித்தான் இவர்கள் சம்பாதித்ததாகவும் திமுக நிர்வாகிகளிடம் பணம் வாங்கி கொண்டு அறிக்கை மாற்றப்படுவதாகவும் கூட திரு சபரீசன் மீது குற்றம் எழுந்தது. எனினும் வெல்வோம் 2000 அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்லோகனை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்று இந்த பெண் நிறுவனத்தின் செயல்பாடு ஆழமாக செல்வது உதயநிதி ஸ்டாலினுக்கு அவ்வளவு பிடிக்கவில்லை. அதுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொன்னா, அண்ணாநகர் சிற்றரசுக்கு பதிலாக கார்த்திக் மோகனை நிறுத்துறதற்கு சபரீசன் ஆதரவு கொடுத்த போது இல்லை, நீ அங்க போய் ஜெயிச்சுக்க அப்படின்னு ரொம்ப ஒரு விதமான பேச்சு நடந்ததாகவும், பின்பு சிற்றரசு தான் நின்றார், கோகுலேந்திரன் என்றார். அது வேறு விவகாரம். கடைசியில தாவேக்கா வெற்றி பெற்றது. இந்த மாதிரி பெண் நிறுவனத்தின் மீது ஆரம்பத்திலே ஒரு நல்ல எண்ணம் இல்லை. யாருக்கு? உதயநிதி ஸ்டாலினுக்கு. ஆகவே அவருடைய குறிஞ்சி இல்லத்துல கூட இந்த நிர்வாகிகளை அனுமதிக்கவில்லை என்றும், பெண் நிறுவனம் ஆட்களை அனுமதிக்காத நேரத்தில் அவர்களுக்கு அவருடைய அறிவுரைகளையும் கூட இவர்கள் கேட்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஆர்கனைசேஷன் முற்றிலுமாக தற்போது கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அது இனி செயல்பாட்டில் இல்லை. ஆகவே சட்டசபை தேர்தலுக்கான வேட்பாளர்களை இவர்கள் தேர்வை கவனித்து வந்த போதும் உதயநிதிக்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் இப்போது சித்தரஞ்சன் தாஸ் இல்லத்தில் நடைபெற்ற ஒரு பேச்சில் மறுபரிசீலனை நடத்த பட்சத்தில் கடுமையான வாதங்கள் நடந்ததாகவும் அது செய்திகளை தெரிவிக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே உதயநிதி ஸ்டாலினுக்கு இவர்களுடைய செயல்பாட்டில் பெரிய அதிருப்தி இருந்தது. தற்போது அந்த அதிருப்தி வெடித்து அந்த நிறுவனத்திற்கு அடிபணிந்து கவனிப்புகளை செய்தவர்கள் சட்டசபை தேர்தலில் சொதப்பி விட்டார்கள். அவர்கள் வேட்பாளர்களாக ஆக்கப்பட்டதையும் இப்போது இந்த தேர்தலுக்கு பின்னாடி மே 4 கவுண்டிங்க்கு பின்னாடி இன்றைக்கு கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் ஆகியிருக்கிறது, 15ஆம் தேதி. தற்போது வரைக்கும் வீட்டுக்குள் நடந்த ஒரு பேச்சுவார்த்தையில் கடும் வாதங்கள் நடந்த அதனின் விளைவுகள் தான் இப்போ பெண் நிறுவனத்தை இழுத்து மூடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே சமயம் இந்த பெண் நிறுவனத்தினுடைய உச்சபட்ச தோல்விக்கான காரணம் மு.க. ஸ்டாலின் 66,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று சொல்லப்பட்டதாம் கொளத்தூரில். இப்ப மற்றதெல்லாம் விட்டுருங்க சார், கடைசியில் அவர் 8,600க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி கண்டார். இதைத்தான் அவர் உதயநிதி ஸ்டாலினோ மற்ற முதன்மை பொறுப்பில் இருப்பவர்கள் கேட்கிறார்கள். நீங்க கொடுத்த ரிப்போர்ட் தமிழ்நாடு முழுவதும் தோல்வி அடைஞ்சிருக்கு. நீங்க யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணீங்களோ 95% வேட்பாளர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். உங்களுடைய ரிப்போர்ட்டும் இன்டெலிஜென்ஸும் ஒரே மாதிரி வந்திருக்கு.
அப்படி என்று சொன்னால் நீங்கள் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆட்கள் முழுமையாக உங்களுக்கு வேலை பார்த்திருக்கிறார்கள், பணிந்திருக்கிறார்கள். பண குற்றச்சாட்டு சபரீசரன் கம்பெனிக்கு மேலே எழும்பியிருக்கிறது. இதையெல்லாம் தோல்வி, அதாவது வெல்வோம் 200 என்பதை தாண்டி வெற்றி பெற்றால் யாரும் பேச மாட்டாங்க. தோல்வி அடைந்து விட்டால் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வந்துடும். அதனால தோல்வி அடைந்த பிறகு பெண் நிறுவனம் செய்த தவறுகள் குறித்து உதயநிதி கட்டும் கோபத்தில், மிக கடுமையான கோபத்தில், இன்னும் 60 நாட்களுக்குள், இந்த 2 மாசத்துல, இப்ப நம்ம கலைக்கப்பட்டது என்று சொன்னாலும் 60 நாட்களுள் பெண் நிறுவனத்தை கலைச்சிடணும் அப்படின்றாரா. கலைக்கப்பட்டதுன்னு தான் அர்த்தம். இப்ப கலைக்கிறது என்றால் என்ன? இப்பொழுதே அவர்கள் செயல்பாட்டில் இல்லைதான். 60 நாட்களுக்குள்ள அதை இழுத்து மூடிடுவாங்க. இதை தொடர்ந்து இப்பொழுது பெண் நிறுவனம் வந்து கலைக்கப்பட்டுள்ளது. எந்த ஃபங்க்ஷன் இல்லை. இந்த கலைக்கப்பட்ட இந்த நிறுவனம் தற்போது இதிலிருந்து அவசரமாக ஒரு 290 பேர் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். வேலைக்கு தேவையில்லை, நீங்க எல்லாம் வெளியே போங்க. அதே போல் சபரீசன் சிஸ்டர், அந்த அம்மா பேர் வந்து காயத்ரி, அவங்க வந்து ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிறுவனம் பேர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கம்பெனி, குன் நிறுவனம். இந்த விளம்பர நிறுவனம் கலைக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இவ்வாறு பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டாரங்களில் நாம் பார்க்க முடிகின்றது. கிடைத்த மட்டும் பார்ப்பதுதான். எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும், எந்த மச்சானாக இருந்தாலும், தோல்வி என்பது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். சபரீசனுக்கு வந்து இப்ப அவர் வந்து இப்ப நான் ஒரு செய்தியில கூட ஒரு இதுல சொல்லியிருந்தேன். வில்லிவாக்கத்துல கார்த்திக் மோகன் யார் என்று பார்த்தால் அவர் வேற யாரும் இல்லை. அந்த அவருடைய கம்பெனி இருக்கு பாருங்க, ஜி ஸ்கொயர் கம்பெனியுடைய நிர்வாகி. அவருக்கு தான் டிக்கெட் கொடுத்திருக்கிறாங்க. சிற்றரசை மாற்றிவிட்டு அவங்க அப்பா தான் மோகன், நாயுடு சமூகத்தை சார்ந்தவர், அவருக்கு தான் கொடுத்திருக்காங்க. கடைசியில உதயநிதி அவருக்கு மறைத்துதான் அதுக்கப்புறம் அவங்க இங்க போய் சேர்ந்தாங்க, எங்க வில்லிவாக்கத்துல. இப்ப அந்த கம்பெனியை இழுத்து கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 60 நாட்களுக்குள் 290 பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். வேலை பணியிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையோடு சேர்ந்து இவர்கள் இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சச் கைண்ட் ஆஃப் த மேனிபுலேஷன் இப்போ வெளியே வந்திருக்கு. மு.க. ஸ்டாலின் 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றால், இதே நிறுவனம் கொடுத்த முதலமைச்சரே வெற்றி பெறவில்லை. இந்த நிறுவனத்தினுடைய ரிப்போர்ட் படி 66,000 அவர் 8,600 வாக்குகளோ அல்லது 9,000 வாக்குகளோ அவர் தோல்வி கண்டு விட்டார். இந்த நிறுவனம் ரெக்கமெண்ட் செய்து தமிழ்நாட்டில் நிறுத்தப்பட்ட அனைத்து வேட்பாளர்களும் 95% ஃபெயில்டு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த நிறுவனம் இழுத்து மூடப்படணும் மட்டுமல்ல, அவருடைய சகோதரி காயத்ரியுடைய குன் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ரோடுகள்லாம் நீங்க பார்க்கலாம். பல இடங்கள்ல இப்ப சென்னையிலிருந்து கோயம்பேட்டில இருந்து நீங்க ஈகாட்டு தாங்கல் வரைக்கும் அந்த பாலங்களில் இணைத்து வைத்திருக்கிறது இந்த குன் நிறுவனம், அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. அதையும் அவர்கள் காலி செய்து விட்டார்கள். என்னன்னா இப்போ திரு ஸ்டாலினுக்கு 72 வயதாகி விட்டது. அதனால இதை முழுக்க பொறுப்பேற்கிறவர் உதயநிதி ஸ்டாலின். இப்பொழுது ஒரு சேலஞ்சு, ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு, டிராவிடியன்ஸ் பார்ட்டிக்கு எதிராக தாவேகா வந்து விட்டது. அது சினிமா கவர்ச்சி கொண்ட பார்ட்டி, ஏதோ வேறு ஒரு லெவல் இல்லை. அவருக்கு பின்னால் அனைவரும் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள், இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அந்த ஒரு சேலஞ்ச, அவர் செய்கிற தவறுகளை முழுமையாக கண்காணிக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான ஒரு ஃபேக், ஒரு சக்சஸ் இல்லாத ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடாது. இதை டிசால்வ் பண்ணணும், இதை கலைச்சிடணும் வித்தின் 60 டேஸ்க்குள்ளன்னு சொல்லி இப்பொழுது நடவடிக்கைகளை நேற்று தமிழ்நாட்டில் பிரபலமான பத்திரிகைகள் தன் தலைப்பில் பெண் நிறுவனம் என்றால் பீப்புள், த பீப்புள்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க், PEN, த பீப்புள்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் டிசால்வ், அதாவது அதை வந்து அவர்கள் கலைத்திருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. இன்னும் இது மாதிரி முக்கியமான செய்திகளை தொகுத்து நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். நன்றி.